friends, welcome to Y2K Samayal. நாம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். கேரட்டை யூஸ் பண்ணி செய்யற ஸ்வீட் இது. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்காம தண்ணியில வேக வச்சு தான் இந்த ஸ்வீட் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாவும் ஜூஸியாவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் வந்து தோல் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச கேரட்டை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாவோடு சேர்த்து கேரட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி சேரும். அப்படி கட்டி சேர்ந்துச்சுன்னா நல்லா பொடிச்சு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா பொடிச்சு விட்டதுக்கப்புறம் அது கூட 10 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 10 ml அளவுக்கு சேர்த்தா போதும். நான் ஆட் பண்ணியிருக்க அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு விட நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளால் ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி மிக்ஸ் பண்ணனாலும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவு வந்து நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சரை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல, தண்ணியில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. மிக்சரை குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா குட்டி குட்டி பாதுஷா ஷேப்பில் கிடைக்கும். அதில் நம்ம குட்டி ஃபிங்கரை வச்சு ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். கேரட்டை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்வீட் செய்யலான்னு நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணும். கண்டிப்பாக தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அதில் ஆட் பண்ணி வேக வைக்கணும். தண்ணி நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னா மாவு வந்து எல்லாம் பிரிஞ்சு பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஷேப்பும் எல்லாம் மாறிடும். நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க மிக்சரை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அரிசி மாவு, கோதுமை மாவு, கேரட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மிக்சர்லாம் நல்லா கொதி வந்து வேக ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் போல் இது அப்படியே குக் ஆகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஷைனிங்கான லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்பில் வந்து இறக்கிடலாம். அடுத்தது ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கையெடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா சர்க்கரையெல்லாம் ஓரத்தில் படிய ஆரம்பிச்சிடும். ஸோ கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி சிறப்பு கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மிக்சரை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதுலேயும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணி சிறப்பை ரெடி பண்ணினீங்கன்னா ஒன்ஸ் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் அதில் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச கேரட் மிக்சர் இதில் ஆட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வேக வச்சுட்டாலே போதும். அந்த ஜூஸி ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். இது அப்படியே 15 - 20 நிமிஷம் போல் அந்த சிரப்லேயே அப்படியே ஊறட்டும். சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கி ரொம்பவே சாஃப்டான ரொம்ப ஜூஸியான டிஃப்ரெண்ட்டான கேரட் ஸ்வீட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். எந்த கடையிலுமே கிடைக்காத, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத சூப்பரான ஹெல்தியான கேரட் ஸ்வீட் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும்
பாய்.